சிவ அன்பே சிவ மடக்கடலில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் தயானந்தா புக்தா ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக வருகின்ற வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. முக்தி மார்க்கம். நன்றிங்க ஐயா. எல்லோருக்கும், என் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு முக்தி மார்க்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சிவ பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் பயணித்து அனைத்து ஆத்ம நண்பர்களுக்கும் மற்றும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தியானத்தையும் ஞானத்தையும் போதித்த பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும், சொர்ணமாலா பத்ரிஜி அவர்களுக்கும், மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும் மற்றும் பிரபஞ்சத்திற்கும் விஸ்வசக்திக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும் என் பெற்றோர்களுக்கும் எல்லோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்தி மார்க்கம் என்றால் என்ன? இது சப்ஜெக்டுக்குள்ள போனோம்னா கேட்க கேட்கவங்க எல்லோருக்குமே ஒரு ரியலைசேஷன் வரும் சார். சும்மா சார் கேட்கலையா? ஹலோ சார், கேக்குதா? கேக்குது, வாய்ஸ் கேக்குது, கண்டினியூ பண்ணிக்கோங்க. கேக்குதா சார்? கேக்குது சார், கண்டினியூ பண்ணிக்கோங்க. கேக்குதா? கேக்குது 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 கேக்குது, கண்டினியூ பண்ணிக்கோங்க. இங்க கேக்குது, எனக்கு கேட்கலையே. சார், ஹலோ கேக்குது சார்? ஹலோ கேக்குதுங்களா? ஓகே. எனக்கு வாய்ப்பு கொடுத்த சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த பயணித்து வரும் அனைத்து ஆத்ம நண்பர்களுக்கும் இந்த சிவசிவ அன்பே சிவம் குழுவிற்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு ஞானத்தையும் தியானத்தையும் போதித்த பிதாமகா பத்திரிகளுக்கும், சொர்ணமாலா பத்திரிகளுக்கும், மகாவதார் பாபாஜிற்கும், சதானந்த யோகி அவர்களுக்கும், காசிரெட்டி நாயனா அவர்களுக்கும் மற்றும் பிரபஞ்சத்துக்கும் விஸ்வசக்திக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும் என் பெற்றோர்களுக்கும் ஆஞ்சநேய மகராஜுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்னைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால் முக்தி மார்க்கம். முக்தி மார்க்கம்னா ஒரு சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம்னா கேட்க கேட்க உங்களுக்கு எல்லோருக்குமே ஒரு ரியலைசேஷன் வரும். இதில் வருகின்ற பாயிண்ட்ஸ்ல எல்லாமே நீங்க 2 ஃபாலோ பண்ண போதும் சார். 2 சிர்ஃப் தோ அந்த பாயிண்ட்ஸ் இருந்தா போதும், நீங்க அந்த லைன்லயே இருப்பதாக அர்த்தம். சரிங்களா? இந்த வாய்ப்பை நல்கிய பிரபஞ்சத்திற்கு இன்னொரு முறை நான் நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். சீனியர் மாஸ்டர் அருணா மேடம் அவர்கள் இதை அவங்க தமிழ மொழிபெயர்த்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல அவங்களுக்கு நான் வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொள்ள நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ நாம முக்தி மார்க்கத்துக்கு போவோமா? முக்தி மார்க்கம் நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இது ஒரு ஸ்டேஜ், ஒரு இடம், அல்லது அங்க நம்ம போகணுமா, இல்ல வயசானவங்க தான் போகணுமா, இறந்தவங்க தான் போகணுமா, அது எல்லாமே நமக்கு தெரியாது. புக்ஸை பார்த்தாலும் தேவையான நேரத்தில் அது கிடைக்காது. இது தெலுங்குல இருந்திருக்குது, அதிலிருந்து தமிழ்ல வந்திருக்குது. தமிழ்ல உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னுட்டு நம்ம சிவபாலகிருஷ்ணன் ஐயா கேட்டுக்கிட்டதுனால நான் உங்களுக்கு தமிழ்ல உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். முக்தி மார்க்கம். மார்க்கம்னா என்ன? வழி. முக்தினா என்ன? மோட்சம்னு சொல்லலாம், கைவல்யம்னு சொல்லலாம், லிபரேஷன் சொல்லலாம், சொல்யூஷன் என்று சொல்லலாம். தமிழில் என்ன சொல்லலாம்? விடுதலை என்றும் கூட சொல்லலாம். ஆமா, விடுதலை என்றால் என்ன? அப்ப எதுல இருந்து விடுதலைன்னு தெரிஞ்சுக்கணும். விடுதலைன்னா லிபரேஷன். சரி, ஓகே. அப்ப எதுல இருந்து விடுதலை? ஒரு மனிதன் எப்போதுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிடலாம். ஆனா சந்தோஷமாக இருக்கிறோமா என்றால் இல்லவே இல்லை. அது நம்முடைய இயல்பாகவே இந்த சந்தோஷம் என்பது இருக்க வேண்டும். இயல்பாக இருக்கணும். அந்த சந்தோஷங்கிறது யாரோ சொல்றாங்க, அதுக்காக என்னங்க நீங்களாம் சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னுட்டு அது ஃபார்முலா சொல்றது. அந்த மாதிரி இல்லை. அது எப்படி சாத்தியம்? எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு உடல்ல எந்த வித உபாதியும் இருக்கக்கூடாது. அப்ப சந்தோஷமா இருக்கும்பா. இதுமேதான் சத்தியத்துல வாழ வேண்டும். சத்தியத்துல என்ன சத்தியம் என்ன வேணும் கேட்கற காலம் ஆயிப்போச்சே. முதலெல்லாம் அரச மரத்துக்கு கீழே உட்கார்ந்துக்கிட்டு நீங்க பஞ்சாயத்து சொல்லுவாங்க. அந்த பஞ்சாயத்துக்கு மீறி எதுவுமே செய்ய மாட்டாங்க. அந்த அரச மரத்துக்கு கீழே உட்கார்ந்துக்கிட்டு ஐயா எனக்கு ஒரு 10,000 வேணும்னு கேட்டா இந்த அரச மரம் தாண்டா சாட்சி, நீ திருப்பி இங்கே கொண்டு கொடுத்துடணும் அப்படின்னுவாங்க. அதுதான் அங்க பாண்டு இல்ல, பத்திரம் இல்ல, ஒண்ணும் இல்ல. அது அரச மரம் தான் சாட்சி. அப்படிலாம் சத்தியமா இருந்த இடம்.
அந்த இருந்த பூமி இப்ப என்ன சத்தியனா, ஐயோ கொட்டம் கோணங்கி ஈஸ்கொண்ட வீரபத்திரங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப சத்தியத்துல வாழ்றோமா? இல்ல. அப்ப சத்தியம் போது புத்தி புத்தி வந்து நம்ம முக்தி மார்க்கத்துக்கு அழைத்து செல்வோம் இல்லையா? சத்தியத்துல வாழவில்லை என்றால் அங்கே அழுக்குகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் சார். அழுக்குன்னா என்ன? பாவங்கள். அது சேர சேர என்ன ஆகும்? பண்டல் பண்டலா வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு இதாயிடும். அப்போ அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அது வர வர உடல் உபாதைகள் வரும். அப்போ மனசு என்னாகும்? துக்கம் ஆயிடும். எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டட் ஆயிடுது. ஆக இந்த துன்பங்கள் இருந்து விடுதலை ஆகணும்னா முதல்ல உடல் ரீதியான தூக்கத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும். அடுத்தது மன ரீதியான துக்கத்திலிருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும். முதல்ல உடல் ரீதியான துக்கத்திலிருந்து விடுதலை ஆகணும். அடுத்தது மன ரீதியான துக்கத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகணும். சரிங்களா? அப்போ பிறகு பயம், ப்ரெஷர், டென்ஷன் ஆகியவற்றிலிருந்து நம்ம விடுதலை ஆகணும், வெளியே வரணும். சரி, நாம எங்கே பிறந்தோம்? எதுக்கு இந்த பூமிக்கு வந்தோம்? ஏன் பிறந்தோம்? இப்போ நம்ம என்ன செய்கின்றோம் போன்றவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேணும் இல்லைங்களா? இப்போ ஒரு பாட்டு கூட, நான் ஏன் பிறந்தேன்னுட்டு பாட்டுலாம் இருக்கும். அப்போ அவர் சொல்லுவாரு, அந்த மாதிரி நம்ம வந்து சத்தியங்கிறது என்னுடைய உயிர் மூச்சு, என்னுடைய இது அப்படின்னு எல்லாம் எம்ஜிஆர் பாட்டு பாடிட்டு வர புதிய பூமியில. அது போல அப்போ சத்தியம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம்னா இந்த ஞானம் கூட தெரியாது. ஆகையால் நமக்கு புத்தியிலும் தடமாட்டம் இருக்கும். அந்த அந்த ஞானம், அந்த சத்தியங்கிற ஞானம் நமக்கு தெரியலன்னா அது நம்ம புத்தியில கூட தடமாட்டமாக தான் இருக்கும். அப்போ இந்த மூணும் சரியாக தெரிந்து கொண்டு கனெக்ஷனாக இருக்கணும். அப்படி இருந்தால் பரிபூர்ண முக்தி என்று சொல்லலாம். என்னென்ன? இப்போ சத்தியம்னா ஞானம் இருக்கணும், புத்தியில தடமாட்டம் இருக்கக்கூடாது, சத்தியமா இருக்கணும். அப்ப இந்த சத்தியம், ஞானம், புத்தி மூணும் சேர்ந்து இந்த கனெக்ஷன் ஆகியிருந்தால் அப்ப பரிபூர்ண முக்தி என்று சொல்லலாம். அதாவது இன்று நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள், ஆனால் நாளை இல்லை என்றால் அது பரிபூர்ண முக்தி கிடையாது. அப்போ இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம், நாளைக்கு இல்லை அப்படின்னா முக்தி இல்லை. அதாவது இன்று போல் சந்தோஷமாக எப்போதும் நம் வாழ்க்கையில் கடைசி நொடி வரையில் இருப்பது தான் பரிபூர்ண முக்தி என்று பொருள். அப்போ காம, அர்த்த, கர்ம, மோட்ச என்கின்ற 4 புருஷார்த்தமங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மோட்சம்னா என்னவென்றால் இந்த 3லிருந்து வெளியே வருவது. காம, அர்த்த, கர்மா இருந்து வெளியே வர்றது தான் மோட்சம் என்று சொல்றாங்க. என்னென்ன சொன்னீங்க பாத்தீங்களா? காமத்திலிருந்து வெளியே வேணும், அர்த்தத்திலிருந்து வெளியே வேண்டும், கர்மாவிலிருந்து வெளியே வேண்டும். இந்த 3லிருந்து வெளியே வந்தா நமக்கு மோட்சம் கிடைக்கிறது. இதைத்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் என்ன சொல்கிறார் என்றால், தைசூன்ய விஷயா வேதா மித்ரை பவா அர்ஜுனா அப்படிங்கிறார். இந்த 3 குணங்கள் இருக்குது இல்லையா? தமோ, ரஜோ, சாத்விக குணங்கள் இருக்கிறதோ இல்லையோ, அப்போ நீங்க விசிஎஸ் சர்க்கிள்ல இருந்தும் வெளியே வரணும். இந்த 3 குணங்கள் இருந்தும் வெளியே வர வேண்டும். அப்போ இந்த குணங்கள் கூட நமக்கு கனெக்ட் ஆகிறது. உடல் பூர்வ குணங்கள் எங்கிருந்து வருகிறது என்றால் முதலில் தமோ குணத்தில் இருந்து தான் வருகிறது, வெளியே வருகிறது. தமோ குணம் நமக்கே தெரியும், அது சோம்பேறியான பொசிஷன், உடம்பை தன் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்கிறது. தமோ குணம்னா யாரும் பெருசா அது யோசனை எல்லாம் பண்ண வேண்டாம், அந்த உடம்ப தன்னோட கண்ட்ரோல் வச்சுக்கிறது அந்த குணம் தான் தமோ குணம். அதில் இருந்து வெளியே அடுத்தது புத்தி சம்பந்தப்பட்ட அது ரஜோகுணத்துல சேருது. அடுத்தது என்னன்னா புத்தி சம்பந்தப்பட்டது, அது என்ன குணம்? ரஜோகுணத்துல சேருது. அப்போ அது என்ன குணத்துல 2லேயுமே இருக்கும். இந்த தத்துவ குணத்திலையும் அப்புறம் 2லேயுமே இருக்கு. இந்த குணங்களில் இருந்து வெளியே வந்துட்டோம்னா அதன் பிறகு நிர்குணம், அதாவது தமோ குணம், ரஜோகுணம், சத்வகுணம். சத்வகுணத்துல இருந்து நம்ம 2லேயே இருக்கும் அந்த குணங்கள் இருந்து வெளியே வந்துட்டோம்னா
அதன் பிறகு நமக்கு என்னன்னா நிர்குணமாகும் என்று சொல்கிறார்கள். சத்துவ குணத்தில் இருந்தலையே பெரிய விஷயமாம் என்று நினைக்கின்றோம். அதாவது அது போதாது, இந்த குணத்தில் இருந்தும் வெளியே வந்த பின் நாம் நிர்குண நிலைக்கு நாம் வர வேண்டும். இப்போ அதாவது தமோ குணத்திலிருந்து ரஜோகுணத்துக்கு வந்து, ரஜோகுணத்திலிருந்து சத்துவ குணத்துக்கு வந்து, சத்துவ குணத்திலிருந்து நாம் நிர்குணத்துக்கு வரணும். அதுதான் கரெக்ட் அப்படிங்கிறாங்க. இது நம்ம ஒரே குணத்துல இருந்து ரஜோகுணத்துக்கு வந்துட்டு போதுமா, ஐயோ இது ரெண்டுமே பார்த்துட்டோம், நம்ம சத்துவ குணத்துக்கு வந்தாச்சு போதுன்னு நினைச்சீங்கன்னா பத்தாது. அப்போ நீங்க எந்த குணத்துக்கு வரணும்? நிர்குணத்துக்கு வரணும். மேலும் அப்போ சரி, நம்ம இப்போ எப்பவுமே நம்ம வந்து துக்கத்தில் இருக்கக்கூடாது இல்லையா? உடல் சரி, மனதிலும் சரி, புத்தியிலும் சரி, எல்லாவற்றிலிருந்தும் வெளியே வர வேண்டும். அப்போ நம்ம என்ன வெளியே வரணும்? புத்தியிலிருந்து வெளியே வரணும், உடல் ரீதியிலிருந்து வெளியே வரணும், மனத்திலிருந்து வெளியே வரணும். 3 இதுலேருந்து வெளியே வந்தா அப்போ நமக்கு வந்து அந்த 3 இதுல இருந்து துக்கம் வரக்கூடாது. சரிங்களா? அதுக்கு வந்து தலைவலியில் இருந்து சரி கேன்சர் வரையும் உள்ள எல்லா நோய்களுக்கும் குணமாகி வெளியே வர வேண்டும். அப்போ நாம என்ன குணமாகி வெளியே வந்தோம்னா அப்ப சரீரத்திலிருந்து விடுதலை. சரி, அதே மாதிரி உதாரணத்துக்கு இப்போ எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறோம், முயற்சி செய்யறாங்க. அப்போ அது கிடைக்கல என்று வச்சுக்கிட்டா அதுக்கு சிலர் நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கலாம், என்ன போப்பா கொஞ்சம் கூட நீ அதுல இது கான்சென்ட்ரேட் பண்ணல, கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னாங்க. அடுத்து 1 வருஷம் படித்து விட்டு பிறகு நீட் எழுதி பாஸ் செஞ்சிடலாம் அப்படி என்றெல்லாம் கூட சொல்லுவாங்க. ஆனா அதற்கெல்லாம் நம்ம வந்து மனதிற்கு எடுத்து செல்லாமல் சரி ஓகே ஏதோ சொல்லிட்டாங்க என்று நம்ம வேலைகளை நாம வந்து பார்க்கணும். அடுத்தது வந்து ஸ்டேஜுக்கு போக வேணும்னா நிர்மலா ஸ்டேஜுக்கு போய்விடணும். சரி, உங்களுக்கு பிடிச்ச அதாவது விஷயங்களை நீங்கள் செய்யணும். மற்றவங்களுக்கு பிடிச்சத ஆனா உங்களுக்கு பிடிக்கல ஒரு விஷயத்த நீங்கள் செய்ய வேண்டியது இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா அந்த விஷயத்த நீங்க செய்யணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால என்ன செய்ய சொன்னாங்கன்னா அதுல செஞ்சீங்கன்னா அதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஸ்டேஜ்ல இருந்து நிர்மல ஸ்டேஜுக்கு உங்களால போக முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் அழகாக இல்லை, சரியாக பேசல என்றெல்லாம் கூட அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொன்னதை கூட நம்ம மைண்டுக்கு எடுத்து போகக்கூடாது. ஆமாயா எங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும், நாங்க அவ்வளவு பேசுறோம், நாங்க வந்து இந்த அளவுக்கு பேசுறது எங்களுக்கு பெரிய விஷயம், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட் அப்படின்னு சொல்லிடணும். நம்முடைய ஒரிஜினாலிட்டி என்று நினைக்க கூடாது. அப்படி செய்தால் அப்போ பிளாக்கேஜ் ஆகிடும். மன ரீதியாக சங்கடத்துக்கு நாம் உபாதைகளுக்கும் இடம் கொடுக்கவே கூடாது. புத்தி எப்படி இருக்க வேண்டும் என்றால் பயங்கர கான்சென்ட்ரேஷனாக இருக்க வேண்டும், பயங்கர கான்சென்ட்ரேஷனா இருக்கணும். அதே மாதிரி வந்து மெமரி பவர்ல ஃபுல்லா இருக்கணும். உதாரணத்துக்கு பழைய ஜென்மத்தில் நடந்தவெல்லாம் கூட வந்து நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அளவிற்கு அந்த சொல்றாங்க. அது புத்தி தெளிவாக இருக்குது என்று சொல்றாங்க. சோ புத்தியில் முக்தி என்று அப்புறம் புத்தியில் முக்தி என்று சொல்கிறார்கள். இப்போ ஜீசஸ் என்ன சொல்கிறார்கள் என்றால் இதைத்தான் ஒரே நிமிஷம், இதைத்தான் ராஜ்யத்தில் நாம் தேடுவது. சரி, துக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். இப்படி இருந்தால் நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு நம்மை தேடி தானாக வரும். நீ என்ன தேவையோ அது உன்னை தேடி வந்துடுறாங்க. சரி, நிர்வாணம் இருக்கு, துக்க ராஜ்யம், பரிபூர்ண நிர்வாணம் இருக்கு, இன்னும் வந்து இன்னும் அது அதி துக்க நிவாரணம், மகா பரிநிர்வாணம் இருக்கு, அது இன்னும் மகா வந்து துக்க நிவாரணம் ஆகுது. அப்போ உடல் மனம் புத்தி 3 இடத்திலும் இருந்து துக்கத்திலிருந்து வெளியே வந்தோம் என்றால் முக்தி. நிர்வாணம் என்கின்ற வார்த்தை கொண்டு வந்து பார்த்தாலாம், நிர்வாணம் என்றால் என்ன? துக்கத்திலிருந்து விடுதலை, துக்கத்திலிருந்து வெளியே வர்றது. பரிநிர்வாணம் என்றால் என்ன? அதிகமான இந்த துக்கத்திலிருந்து வெளியே வர்றது. மகா பரிநிர்வாணம் என்றால் என்ன?
மிக மிக அதிகமான துக்கத்திலிருந்து வெளியே வருது. இந்த மனம் உடல் புத்தியில் இருந்து வெளியே வந்தா முக்தி அடைஞ்சு போதுதான் அப்படி சொல்றாங்க. நாம் வெளியே வந்த பின் நம்மை சுற்றி இருப்பவர்களை இந்த 3 துக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். நாம வந்துட்டா மட்டும் போதான் தலைவா, மற்றவங்களையும் நம்மளை போல சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னா மற்றவங்களுக்கும் நீங்க எப்படி அடைஞ்சீங்களோ அந்த முக்தி நிலையை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களையும் அந்த முக்தி நிலைக்கு கொண்டு வரணும். துக்க நிலையிலிருந்து முக்தி நிலைக்கு கொண்டு வரணும். ஹெல்பிங் தம் ஃப்ரம் அவுட் ஆஃப் த துக்க நிலை. அப்போ பரிநிர்வாணம் என்று சொல்கின்றோம். இதை நம்ம பரிநிர்வாணம் என்று சொல்கின்றோம். உலகத்தில் இருப்பவர்களை உடைய துக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருவது தான் மகா பரிநிர்வாணம் என்று சொல்கின்றோம். இது பக்கத்தில் இருக்கவனுக்கும் எதில் இருக்கும் மேல இருக்கும் கீழே இருக்கவனுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணா அது பரிநிர்வாணம். உலகத்தில் இருக்கிற எல்லோரும் நான் 3 பேருக்கு ஹெல்ப் பண்ணேன்னா அந்த 3 பேர் இன்னும் 3 பேருக்கு ஹெல்ப் பண்ணா அது பெரிய வேலை இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்ல போல உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே அது போய் ரீச் ஆகும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. அந்த மாதிரி இதை ஒருத்தருக்கு நம்ம சொல்லிட்டோம்னா அது இன்னும் ஒருத்தருக்கு சொல்ல அது உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் பரவலா போய் அந்த துக்க நிலையிலிருந்து முக்தி நிலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில டீச்சர் சிலருக்கு டீச் செய்வாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க, சிலருக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எப்போ இது போன்று சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்க துக்கத்திற்கு சென்று விட்டார்கள் என்றுதான் அர்த்தம் இல்லையா? முதலில் நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் அவங்க சொல்லிக் கொடுக்கல? அவங்களுக்கு என்ன அந்த பையனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல என்ன கஷ்டம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ அவங்க மனசுல படல, அதனால சொல்லிக் கொடுக்க முடியல அப்படின்னும் போது அவங்களால முக்தி நிலைக்கு போக முடியாது. முதலில் நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும், பிறகு நம்மை சுற்றி இருப்பவர்களை சரி செய்ய வேண்டும், பிறகு உலகத்தில் உள்ள அனைவருக்கும் துக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதே தான் நம்ம 3 வகையான துக்கத்திலிருந்து நம்ம கொண்டு வர்றது தான் முக்தி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எப்போ முதல்ல துக்கத்திலிருந்து வெளியே வருகின்றோமோ அதற்கு பெயர் ஹரி ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹரி என்றால் எனிமே, ஹேண்ட் என்றால் அழித்தல். அப்போ எனிமையை அழித்தல், எனிமையை நாம எதிரியை அழித்தல் தான் ஹரி ஹேண்ட்னு சொல்றோம். கோபம், இது அன்ஸ்டபிலிட்டி, சாரோ, இதுதான் முதலில் எதிரி. நம்ம கோபம் தான் நம்மளுக்கு எதிரி. மூக்கு மேல கோபம் வச்சிருக்காங்க, அவன் என்னதான் சொன்னாலும் சரி உடனே அவளுக்கு அவ்வளவு கோபம் வருது. என்ன அவன் காரத்துல மிளகா தூள் போட்டு சாப்பிடுவான் போட்டிருக்க அப்படின்னுவாங்க. இந்த ஸ்டேஜை தான் நம்ம தமோ குணம் என்று சொல்கின்றோம். இது என்ன சொல்றோம்? இது தமோ குணம் சொல்றோம். இதை ஒரு எதிரியை அழிப்பது போல் அழிக்க வேண்டும் என்கின்றார்கள். அப்போ இவனை என்ன வச்சு நம்ம பொத்தி வளர்க்கணுமா? இவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா கோபத்துக்கு? இல்ல, அந்த கோபத்தை அழிக்கணும். அதுக்கு எதிரிய எப்படி நம்ம ஒரு பிடி மண்ணு கூட என் நாட்டை நான் தொட விட மாட்டேன், நீ யாரா இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி அவங்க கூட நம்ம போர் செஞ்சு நம்மளுடைய இடத்தை காப்பாத்துறோமா, அது போல அந்த எதிரியை கொன்னுட்டு இது நம்ம இடத்தை காப்பாத்துறோமே, அது போல அந்த கோபத்தை நாம் அழிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு பின் என்ன ஆகுது? காம குரோத லோப மத ஆச்சரியங்களை நம்ம அழிக்க வேண்டும், அந்த குணத்துங்களை எல்லாம் அழிக்க வேண்டும். பிறகு அதுக்கப்புறம் இருக்குதப்பா ரஜோகுணம். ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய சத்துவ குணங்களில் இருந்து வெளியே வர வேண்டும். ஹரி ஹேண்ட் ஸ்டேஜில் இருந்து கொண்டே மற்றவர்களுக்கு எப்படி வெளியே வந்தோமோ அதை அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சொல்லிக் கொடுப்பது தான் பரிநிர்வாணம் என்று சொல்கிறார்கள். இதையே உலக பூராவும் இது இருப்பவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது தான் மகா பரிநிர்வாணம் அப்படிங்கிறாங்க. இப்போ இன்னைக்கு 30ஆம் தேதி ஆக்சுவலா ஒரு கிரகத்திலிருந்து பூமிக்கு நிறைய கிரகவாசிகள் இங்க தங்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ். அதுக்காக நம்ம நிறைய பேர் தியானம் செஞ்சு அந்த தியானத்தினால இந்த பூமியை சுத்தம் பண்ணி அவங்க இருக்க வைக்கிறாங்க. இது ஏற்கனவே இது வாட்ஸ்அப்ல நிறைய பேருக்கு வந்திருக்கு. இந்த நேரத்துல அவங்க இந்த பூமியை தங்கி பூமியை நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு முக்தி கிடைக்கணுங்கிறதுக்காகவும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட் வரும். இப்போ அவர்களுக்கு அடுத்த பிறவி இல்லை என்று சொல்றாங்க. எப்போ முக்தி ஸ்டேஜில் இருப்பவங்களை போதிசத்துவ ஸ்டேஜ்னு சொல்றோம்.
மகாமுக்தி ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களை வந்து புத்தாகுட் என்று சொல்றோம். அதன் பிறகு அவர்களுக்கு அடுத்த பிறவி இல்லை என்று வந்து சொல்கிறார்கள். அப்போ புத்தாகுட் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இது கிடையாது. என்ன கிடையாது? அவங்களுக்கு பிறவியே கிடையாதுப்பா. சரி, சாதனை நினைவுபடுத்த நிறைய செய்யணும். அப்போ சாதனை என்ன நிறைய செய்யணும்னா தினசரி தியானம் செய்யணும்ப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா தினசரி தியானம் செய்யணும். சரி, தினசரி தியானம் செஞ்சுட்டு அப்புறம் ஆன்மீக விஞ்ஞானிகள் எழுதிய புத்தகங்களை படிக்கணும். இப்போ ஆன்மீக புத்தகங்கள்லாம் படிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ டெய்லி மெடிடேஷன் பண்ணணும். ரெண்டாவது சப்ஜெக்ட்ல இருக்கிற சமாச்சாரம் எந்த புக்கில் இருக்கோ அதை நம்ம படிக்கணும். அதுக்கு உதாரணம் சொல்ற யோகானந்தா, வேதவியாசர், சுவாமி ராமா, அப்படி அவங்க எழுதுனதோ, அப்புறம் இவர் லோக்சங் ரம்பா இவங்க எழுதின புக்கெல்லாம் படிக்கலாம். நியூ ஏஜ் மாஸ்டர்கள் தான் நாம இவங்க எல்லாமே. இவங்களை வந்து சஜ்ஜன சாங்கத்தியம், அடுத்தது என்ன செய்யணும்? சஜ்ஜன சாங்கத்தியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதை 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 எல்லாம் சரியாக செய்து வந்தாலே பல தினசரி வாழ்க்கையில் நம்ம செயல்களுக்கு நல்ல கிளாரிட்டி இருக்கும். அதாவது தியானம் செய்யணும், அடுத்தது புக் ரீடிங் இருக்கணும், மூணாவது சஜ்ஜன சாங்கத்தியம் செய்யணும். அது மூணும் செஞ்சுட்டு வந்தாவே நம்ம டெய்லி லைஃப்ல நமக்கு கிளாரிட்டி நல்லா இருக்கும். எக்ஸாம்பிள் என்னன்னா சாப்பிடுவது, சமைப்பது, தூங்குவது, வேலைக்கு போவது, வர்றது, இதெல்லாமே தேவைதான். சரிங்களா? இப்போ மெடிடேஷன் மூலமாக நாடி மண்டலத்தை நம்ம சுத்தம் செய்யறோம். ஒரு முறை நம்ம மெடிடேஷன் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம கையை கோத்துக்கணும், காலை சம்மணம் போட்டுக்கணும், கண்ணை மூடிக்கிட்டு நம்ம உள்மூச்சு வெளிமூச்சை கவனிக்கிறது தான் தியானம். இது ஆனாபான சதி தியானம். இது தியானத்தை வந்து நம்ம கத்துக் கொடுத்தவர் வந்து பிதாமகா பத்ரிஜி. அவருக்கு எங்க இருந்து வந்ததுன்னா புத்தர் வந்து 2500 வருடங்களுக்கு முன்னால அவர் சொல்லி வச்ச தியானம் தான் இது. அது வந்து பாலி லாங்குவேஜ் எழுதி வச்சிருந்தாங்க. ஆனா அபானா சதி அப்படின்னு. ஆனானா உள்மூச்சு, அபானா வெளிமூச்சு, சதி என்றால் அதனுடன் இணைந்திருத்தால். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த தியானத்தினால் என்ன ஆகுதுன்னா பிரபஞ்ச சக்தி, விஸ்வசக்தி நம்ம பிரம்ம எந்திரத்துல பாஞ்சு 72,000 நாடி நரம்புக்குள்ள உள்ளவர போய் அது நமக்கு என்னென்ன பிளாக்கேஜ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துரும். அப்போ அந்த தியானங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. நோ டாக்டர் நோ மெடிசன், அந்த மாதிரி ஒரு தியானம் தான் இது ஆனாபான சதி தியானம். அப்போ சரி, அப்போ இந்த தியானத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும்? தியானம் ஞானாத்தி தத்த கர்மானம் என்று சொல்கிறார்கள். அப்போ என்னன்னா இந்த இதனால் நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்குது, வரக்கூடியது. நம்ம கர்மாக்களை வந்து கிளியர் ஆக விடும். இந்த மாதிரி நம்ம செய்யறதுனால நம்ம கர்மாக்கெல்லாம் கிளியர் ஆயிடுது. நம்ம அந்த சங்கல்பத்தை நம்ம எப்போது தெரிஞ்சுக்கலாம்னா அப்போது தியானத்துக்கு வந்த பின் தான் இந்த சங்கல்பத்தை நம்ம செய்யறோம். அப்போ நமக்கு என்ன செய்யறோம்னா காஸ்மிக் எனர்ஜி உயிருக்கு, ஆக்சிஜன் எனர்ஜி வந்து உடலுக்கு. அப்போ புத்த நிலையை நாம் அடையணும்னா அதிலே தான் நாம் இருக்க வேண்டும். புத்த நிலையில் இருந்த பின் நமக்கு அடுத்த பிறவி கிடையவே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்போ பகவத்கீதையில இருந்து கிருஷ்ணன் சொல்லி இருக்கிறதுனா, அர்ஜுனா நீயும் நானும் பல பிறவிகளில் எடுத்திருக்கின்றோம், எல்லா ஜென்மங்களையும் பற்றி எனக்கு தெரியும் கிருஷ்ணா, ஆனா உனக்கு தெரியாது. அதனால நீ யோகி பவா அர்ஜுனா என்று சொல்கிறார்கள். அப்ப யார் சொல்றது? அர்ஜுனனுக்கு சொல்றது பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றது. எல்லா புத்தகத்திலையுமே யாராவது ஒரு ரிஷிகளோ முனிவர்களோ இல்ல அவங்கதான் எழுதுவாங்க. ஆனா இந்த பகவத்கீதை மட்டுமே கிருஷ்ணர் சொல்ல யார் எழுதுந்து? நம்ம யாரப்பா விநாயகர் எழுதுன்னு நினைக்கிறேன். அப்போ யோகி பவார்ஜுனான்னு சொல்ற. அப்போதான் இந்த விஷயங்களை எல்லாமே தெரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. மேலும் முக்தி நிலை என்று என்ன என்று சொன்னால் நாம வந்து ஆன்மா, நான் உடல் கிடையாது, நான் வந்து ஆன்மா, நான் உடல் கிடையாது, நான் தான் என் வாழ்க்கையை சிருஷ்டி செய்து கொள்கின்றேன், நான் தான் கிரியேட்டிவ், ஐ மேக் மை ஓன் ரியாலிட்டி அப்படின்றான்.
இது எல்லாமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பூஜை எல்லாம் செய்தால் எனர்ஜி தான் குறையும். ஆனால் மெடிடேஷன் செய்ய செய்ய நமக்கு எனர்ஜி கிடைக்கும், நல்லா கிடைக்கிறது. முதல்ல ஆஸ்ட்ரல் பாடி, முதலில் பிசிக்கல் பாடி விட்டு 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 ஆஸ்ட்ரல் பாடிக்குள் போகணும். ஆஸ்ட்ரல் பாடி உலகத்திற்கு எல்லாம் சென்று வந்த பின் ஆஸ்ட்ரல் பாடியை விட்டு விட்டு காரண சரீரத்துக்கு உடலுக்குள் போகணும். அந்த உடலுக்குள் காரண சரீரம் உலகத்திற்கு சென்று அங்கு இருப்பதை எல்லாம் தெரிந்து கொண்ட பின் எவ்வளவு இதுக்கு பாருங்க, ஒரு உடம்புங்கிறது ஒரு சாதாரண கிடையாது. அந்த பாடியை விட்டுட்டு மகா காரண உலகத்திற்கு சென்று எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதனால் நாம் புரிந்து கொண்டது என்னவென்றால், நாம் புத்தி கிடையாது, நாம் உடல் கிடையாது, நாம் மனமும் கிடையாது, நாம் ஆன்ம என்பதை தெரிந்து கொள்கின்றோம். நமக்கு தேவையான பிறவி எடுப்போம் என்கின்றார். எப்போதுமே ஒருவரை நம்மை காப்பாற்றுவார்கள் என்று இருக்கக்கூடாது. நம்ம நிலைமைக்கு நாம் தான் காரணம். அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று நாம் வருத்தப்படக்கூடாது. அதற்கு பதில் நீங்கள் அவர்களுக்கு தியானத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போ அவங்க துக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். இது தான் முக்தி நிலையை என்று சொல்கின்றார்கள். அப்போ நாம ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கப்பா, இந்தப்பா ஒரு 5,000 கொடுக்கலாம், 10,000 கொடுக்கலாம்னா அது அன்னைக்கு சரியா போயிடும், ப்ரெசன்ட் லைஃப் கண்டிஷன் சரியா போகும். ஆனா அவங்களுக்கு தியானத்தை நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம்னா அவங்க லைஃபே டேர்னிங் பாயிண்ட் ஆகி அவங்க அதன் மூலியமா நிறைய அவங்களுக்கு என்னென்ன செய்யலாம், நம்ம வாழ்க்கையில என்ன முன்னேறலாம் அப்படிங்கிற சமாச்சாரத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுல இருந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பாங்க. ஒரு சின்ன கதை கூட முன்னேற்ற படிச்சேன்னு நினைக்கிறேன். ஒரு ஒன்னுத்துக்கு உதவாக்கற அப்படின்னு சொல்லி, இந்த சத்தையில் எடுத்துட்டு போட சம்பளமானுவாங்க. அப்படியா, பரவாயில்ல அப்படின்னு போய் அந்த சத்தையில் எடுத்துட்டு போய் பொறிக்கடையில இருக்க பொறிக்கடை கொடுப்பாங்க. ஐயா, இன்னைக்கு உங்க பூனைக்கு உணவு வச்சுக்கோங்க அப்படின்னா, பரவாயில்லையடா அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வாரு, அந்த பூனைக்கு உணவாச்சுடா சொல்லி சரி வாங்கிட்டு, உனக்கு கனடா வேணும்னா நீ கொஞ்சம் பொறி மட்டும் கொடுங்கய்யா அப்படின்னு அந்த பொரிய வாங்கி அது விற்பான். அது ஒரு 10 ரூபா 15 ரூபா வரும். அந்த பொரிய அந்த 15 ரூபா எடுத்துட்டு போய் திருப்பியும் வாங்கி திருப்பி வேற சாமான்லாம் வாங்கி வித்து அவன் பெரிய ஆளாயிடும். இந்த மாதிரி நம்ம ஒரு சமாச்சாரத்துல இருந்து நம்ம எப்படி முன்னேறணும்னு தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு தேவையானது நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம எப்போதுமே ஒருத்தரை நாம காப்பாத்துவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. நம்ம நிலைக்கு நாம தான் காரணம். ஏன்னா யூ ஆர் கிரியேட்டிங் யுவர் ஓன் ரியாலிட்டின்னு சொல்றாங்க. அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று நாம் வருத்தப்படக்கூடாது. அதற்கு பதில் நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி தியானத்தை சொல்லி கொடுத்தா துக்கத்திலிருந்து வெளியே வந்துடுவாங்க. ஒரு சொசைட்டியில் இருந்தா நாம் தேவையில்லாத விஷயங்களை புரிய வைக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் செய்யக்கூடாதது அவர்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து கற்றுக் கொடுத்த பின் அவர்கள் செய்வதை போல் செய்ய வேண்டும் என்று சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், நிறைய பேருக்கு நம்ம மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்க என்ன ஆகுதுன்னா, அவர்களும் அவங்களுக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட், நமக்கும் புண்ணியத்துல பாயிண்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆக நம்ம நிறைய பேரு அந்த மாதிரி நம்ம செய்ய செய்ய நமக்கு முக்தி மார்க்கத்துக்கு வழி கிடைக்குது. முக்தி மார்க்கத்தினால நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுன்னா நம்ம உடல் இல்ல ஆன்மா. நம்ம புத்தி இது உடல் மூளை இதுல இருந்து இந்த மூணுமே இல்லாம நம்ம இது வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய நிலைமைக்கு வேற யாருமே காரணம் இல்லை, நாம தான் காரணம். யூ ஆர் கிரியேட்டிங் யுவர் ஓன் ரியாலிட்டி. நம்ம தினசரி என்ன செய்யணும், தியானம் செய்யணும், அதாவது சுவாத்தியாயம் பண்ணணும், அப்புறம் சஜ்ஜன சாங்கத்தியம். சுவாத்தியாயம்னா என்னன்னா நமக்கு ஆன்மீக புத்தகங்களை படிக்கணும். ஏன்னா நிறைய நமக்கு தியானம் பண்ண சந்தேகங்கள் வரும். ஒவ்வொரு சந்தேகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி தியானம் பண்ண நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். அந்த டைம்ல என்ன செய்யணும்னா நம்ம இந்த மாதிரி ஆன்மீக புத்தகங்களை படிக்க நமக்கு என்ன ஆகுன்னா நம்மளுக்கே ஒரு கிளாரிட்டி வரும். நமக்கு தேடிக்கொண்டிருந்த சந்தேகத்துக்கு அங்க அதுல பதில் இருக்கும். ஆக அந்த பதில் கிடைச்சது நமக்கு சந்தேகம் தீர்ந்ததுன்னா ஃப்ரீ ஃப்ரம் டவுட்ஸ்ல இருந்து தான் நம்ம தியானத்தை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும்.
அப்போ ஸ்ட்ரென்தன் பண்ண நமக்கு என்னன்னா, நமக்கு தியானத்து மேல நமக்கு கருத்தா இருக்கும். அடுத்தது தியானம் பண்ண சஜ்ஜன சாங்கித்யம் நமக்கு என்னென்ன, இந்த தியானம் பண்ண பிறகு ஏதாவது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒருத்தருக்கு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, நானும் வந்து இதனால நானும் பெனிஃபிட் ஆயிவேன் அப்படின்னு சொல்லி, அப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சஜ்ஜன சாங்கித்யம் சொல்றாங்க. அப்போ நம்ம சஜ்ஜன சாங்கித்யம் பண்றதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, எல்லாமே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறோம், நம்ம ப்ராக்டிஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறோம். தியானம் மெடிடேஷன் பண்றதுனால நோ டாக்டர் நோ மெடிசன் ஆகுது. சஜ்ஜன சாங்கித்யம் பண்றதுனால நமக்கு டவுட் ஃப்ரீ ஆகுது. சுவாத்தியாயம் பண்றதுனால சஜ்ஜன சாங்கித்யம் பண்றதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, நிறைய நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு சொல்ல இந்த உலகமே வந்து முக்தி மகா நிர்வாணம் ஆகுது. அப்போ நம்ம எல்லாருமே நம்ம ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் உதவி கொண்டிருந்தால் உலகம் வந்து நிம்மதியாக இருக்கும். உலகம் வந்து எல்லாருமே உதவுங்கிற எண்ணங்கள் வந்து, நன்றி என்ற விசுவாசம் வந்து எல்லோரும் சிறப்பாகவும் சீரோடும் சிறப்பாகவும் இருப்பார்கள். எனக்கு வாய்ப்பு கொடுத்த சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த சிவசிவ அன்பே சிவம் குழுவின் பயணித்து வரும் அனைத்து நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. மற்றும் முறை ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கொண்டு சந்திப்போமா? வணக்கம். முடிச்சிட்டீங்களா ஐயா? கேக்குதா ஐயா? கேக்குதுங்க. முடிச்சிட்டீங்களா? ஆமாங்க, முடிச்சாச்சு. நன்றி நன்றி, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. முடிச்சுக்கலாம். நன்றி. ஓகே.